ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, இந்த சாயப்பா மீது உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் நீ வச்சிருக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பதிவையே உன் கண்களில் காட்டியிருக்கேன். ஏன்னா இது உனக்காகவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சாயப்பாவின் வார்த்தைகள். நீ நல்லா வாழப்போற, நிம்மதியாக வாழப்போற, வளமும் நலமும் பெற்று சிறப்பாக ஜெயிக்க போறன்ற உனக்கான வெற்றி வாய்ப்பை கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா இதை கேட்க சொன்னேன். உண்மையான அன்புக்காக ஏங்கி எல்லாருக்கிட்டையும் நல்லபடியாக நீ என்னதான் நடந்துக்கிட்டாலும் இந்த உலகம் உன்னை இன்னும் தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உன்னை பற்றி சரியாக புரிஞ்சுக்காம உன்னை பற்றி தப்பாக பேசுகிற மனிதர்களுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் நீ யார் என்னங்கிறத நான் புரிய வைக்கிறேன். நீ செய்யும் செயல்கள் மூலமாக தான் உன் எதிர்காலம் அமையும். நல்ல செயல்களை தினமும் நல்லபடியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இருந்தீன்னா உன் எதிர்காலம் நிச்சயம் மிக பிரகாசமாகவே இருக்கும் என் செல்லமே. பேச்சில் மட்டுமே மரியாதை கொடுத்துக்கிட்டு உன்கிட்ட எந்த மரியாதையும் நடந்து கொள்ளாத விதமாக, நடத்தை கொள்ளாத விதமாக இருக்கும் மனிதர்களிடம் நீ உண்மையாக இருக்க வேண்டாம். மரியாதையாக பேசிட்டு உனக்கு பின்னால் உன்னை பற்றி தாழ்வாக பேசுகிறவங்களையும், உன் மனசை நோக்கடிக்கிறவங்களையும், உன்னை பற்றி வதந்திகளை பரப்புபவர்களையும் நீ கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோ. உண்மையாகவே யார் உன் மேலே மரியாதை கொடுக்குறாங்களோ, அன்போடு உன்கிட்ட பேசுகிறாங்களோ, நீ இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கு மரியாதை கொடுத்து பேசுகிறாங்களோ, அவங்கள மட்டும் நல்லபடியாக உன் கூட வச்சுக்கோ. நீ செய்யும் நல்ல செயல்களுக்கெல்லாம் இந்த சாயப்பா கணக்கு வச்சுருக்கேன். உன்னுடைய திறமையை அதிகப்படுத்தி கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறும்படி நான் செய்ய போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இரு. அமைதிதான் நீ வெற்றி பெறுவதற்கான சரியான திறவுகோலாக இருக்கும். எப்போவுமே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. அமைதியும் பொறுமையும் நம்பிக்கையும் கொண்ட யாரையும் இந்த சாயப்பா ஒருபோதும் தோத்து போக விட்டுற மாட்டேன். சந்தன மரத்தை எவ்வளவு சின்ன துண்டா வெட்டினாலும் அதிலிருந்து நல்ல வாசனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே போல உன் வாழ்க்கையிலையும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும் நீ தைரியமாக இருக்கணும். உன் நல்ல மனசுக்காகவே இந்த சாயப்பா உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுப்பேன். எந்த விஷயமும் காரணம் இல்லாமல் இங்கே தள்ளி போகலை, தாமதமாகலை. எல்லா விஷயத்தையும் நான் தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லதும் நடந்தே தீருவேன் செல்லமே. சில பேர் அமைதியாகவே இருக்கிறத பார்த்துருக்கியா? ஒன்று, அவங்களுக்கு நிறைய அனுபவம் கிடச்சிருக்கும், அவங்க நிறைய அனுபவப்பட்டவங்களாக இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டவங்களாக இருப்பாங்க. அனுபவப்பட்டவர்களும் அடிபட்டவர்களும் தான் எப்போதும் எல்லா இடத்திலும் அமைதியாக இருப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. ஓ நல்ல மனசுக்கும் மனித நேயத்துக்கும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மலையை பொழிய செய்து உனக்கான சந்தோஷத்தையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் மனசில் இருக்க நல்ல எண்ணங்களுக்காகவே நான் உனக்கான நல்லது அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன். எப்படிப்பட்ட எண்ணங்களை உன் மனசில் வச்சிருக்கியோ அந்த எண்ணம் போலவே உன் வாழ்க்கை நிச்சயம் நல்லபடியாக மாறும். யாராவது உன் மனசை கஷ்டப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும், மறுபடியும் நீ அவங்கள காயப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அவங்க மனசு நோகும்படி நீ பேசாதே. அவங்க செஞ்ச தவறுக்கு அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். எல்லாத்தையும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்குவேன்னு நீ உண்மையாக, நியாயமாக, நேர்மையாக வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. உன் மனசில் இருக்க கஷ்டங்களையும் கவலைகளையும் கடந்து போகும்போது தான் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் என் செல்லமே. யாரோ ஒருத்தருடைய செயல்களால், அவங்க பேசுகிற வார்த்தைகளால் நீ அவதிப்படுறீனா அதை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. கண்டிப்பாக உன் உழைப்புக்கேற்ற கௌரவத்தை உனக்கு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னை பெருமை அடைய செய்து எல்லா விஷயங்களிலும் வெற்றியையும் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நல்ல மனிதர்களை நீ காயப்படுத்தும் போது அவங்க ஒருபோதும் உன்கிட்ட சரியாக நின்று சண்டை போட மாட்டாங்க. ஆனால் பிடிக்காத செயலை செஞ்ச உன்னை விட்டு சத்தம் இல்லாமல் அவங்க விலகி வெகு தூரம் போயிடுவாங்க. உன் வாழ்க்கையில் நீ எப்போதும் கம்பீரமாக தைரியமாக வாழ பழகு. வாழ வேண்டிய காலத்துல எல்லாம் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டு இப்போ உனக்காக வாழணும்னு நினைக்கும் போது இனிமேல் வாழ என்ன இருக்குன்னு வாழ்க்கை உன்னை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு உன் வாழ்க்கையை நீ உனக்காக வாழ தயாராகு. எல்லார் வாழ்க்கையிலையும் அவனுக்கு கெட்ட பழக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய, அவனை கெட்டவனாக மாற்றக்கூடிய ஒரு மனுஷன் கூடவே இருப்பான். உன் வாழ்க்கையிலையும் உன் குடியை கெடுக்கக்கூடிய, உன் குடும்பத்தை அழிக்கும் தவறான பழக்கங்களை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் அந்த கெட்ட மனிதரின் சகவாசத்தை தூக்கி எறிஞ்சிடு. தனிமையாக இருந்தாலும் பரவாயில்ல, கெட்டவனுடைய சகவாசம் உனக்கு வேண்டாமே செல்லமே. தனிமையில் இருந்தீனா
அது உன் பலத்தையும் பலவீனத்தையும் உனக்கு புரிய வைக்கும். உன்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ கொஞ்சம் தனிமையில் உட்காந்து யோசிச்சினாலே உன்னை பற்றி எல்லா விஷயங்களையும் நீ புரிஞ்சுக்கலாம். பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு நினச்சினா சில பேர்கிட்ட கேள்வி கேட்காத, சில பேர்கிட்ட பதில் பேசாத, சில பேர்கிட்ட எதுவுமே பேச வேண்டாமே செல்லமே. உன் உடலையும் உள்ளத்தையும் நல்லபடியாக வச்சுக்கிட்டு நீ ஆரோக்கியமாக வாழ்க்கையை ஜெயிக்க தயாராக இரு. நான் பேசுறது தான் சரி, நான் செய்கிறது தான் சரின்னு தன்னுடைய செயலும் வார்த்தைகளும் மட்டும்தான் சரின்னு வாதாடுபவர்களுக்கு மத்தியில் அமைதியவே உனக்கான ஆயுதமாக வச்சுக்கோ. உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். இலகன மனசு உள்ளவங்க அடிக்கடி கல்லடி படணும், யாராவது அவங்க மனசை காயப்படுத்தியே ஆகணுங்கிறது எழுதப்படாத விதி போலதானே நடந்துக்கிட்டு இருக்கு. உன் நல்ல மனசு காயப்படும்படியாக நோகும்படியாக யாராவது எதையாவது சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அதுக்காக நீ வருத்தப்படாத. நீ செய்கிற வேலையை கண்ணும் கருத்துமா கவனமாக மன நிறைவோட மகிழ்ச்சியோட நீ செஞ்சுக்கிட்டு போனாலே உன் வாழ்க்கை நிச்சயம் உனக்கான வாழ்க்கையா, வெற்றி வாழ்க்கையா, மிகப்பெரிய அற்புதமான அழகான வாழ்க்கையா மாறிடும். எப்போதும் எந்த விஷயத்தையும் நினச்சி கவலைப்படாத அளவுக்கு உன்னை நீயே பிஸியாக வச்சுக்கிட்டே இரு. சும்மா உட்காந்தாதானே கவலை உனக்கு ஞாபகம் வரும், கஷ்டங்கள் உனக்கு ஞாபகம் வரும், பயம் வரும். எந்த விஷயத்தையாவது ஏதாவது ஒரு வேலையை நீ செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா உனக்கு கவலைப்படுவதற்கு கூட நேரம் கிடைக்காது. இந்த உலகத்தில் சொந்தம் பந்தம்னு வாழ்ந்த காலம் முடிஞ்சு போய் இந்த கலியுக காலத்தில் சொத்துக்காக சொந்த பந்தங்களே பிரிஞ்சு விரோதியாக மாறி போயிடுறாங்க. என் அன்பு பிள்ளையே, காசு பணத்தை விட பெரிய விஷயம் 4 நல்ல மனிதர்களை சம்பாதிப்பது தான். ஆனால் அந்த 4 நல்ல மனிதர்கள் காசுக்காக எதை வேணாலும் செய்வாங்கன்னா அப்படிப்பட்டவங்க உனக்கு வேண்டாமே செல்லமே. எந்த ஒரு விஷயத்தையும் உன் பக்கத்துல இருந்து மட்டுமே பார்க்காம அவங்க நிலைமையிலேருந்து பார்க்க கற்றுக்கிட்டீன்னா உனக்கு எல்லா விஷயங்களையும் தெளிவாக புரிதல் கூடிய பக்குவம் வந்துடும். எல்லா விஷயத்தையும் ஒரே ஒரு கோணத்தில் மட்டும் பார்த்துட்டு அடுத்தவங்க செஞ்சதை சரி தவறுன்னு சுலபமாக தீர்ப்பு சொல்லாதே. எதிர்த்தரப்பிலிருந்து அவங்க பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு யோசி. பணம் இருக்கும்போது உன் கூட வந்து நிற்கிறவங்களுக்கு பேர் உண்மையான சொந்தம் அல்ல. நீ பதறி துடிக்கும்போது உனக்காக பக்கத்தில் வந்து நிற்கிறவங்க தான் உண்மையான சொந்தம். அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு நீ அழுகும்போது அந்த அன்பின் வலி மிக பெருசாக இருக்கும். அடுத்தவங்களுக்காக ஆதரவாக நீ உட்காந்து நிற்கும்போது, அடுத்தவங்களுக்காக ஆறுதலாக தோள் கொடுத்து நீ நிற்கும்போது அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய திருப்தியமான நிறைவை சந்தோஷத்தை கொடுக்குன்றதை மறந்துடாதே என் செல்லமே. அடுத்தவங்களுக்கு நீ அன்பை கொடுக்க கொடுக்க அது பல மடங்காக உனக்கு திரும்பி வரும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். எப்போதும் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு நல்லவங்க கெட்டவங்கன்னு 2 விதமான குணங்கள் இருக்க தான் செய்யுது. அடுத்தவங்களுக்கு தெரியாமல் நல்லவங்கன்ற போர்வையிலேயே இங்கே பல கெட்டவர்களும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக உள்ளுக்குள்ளேயும் வெளியேயும் மனசாரமும் நல்ல ஆளாகவே நல்ல சிந்தனையோடையே வாழ்ந்துட்டு போ. சின்ன சின்ன விஷயங்களில் உனக்கு பொறுமை இல்லாட்டி பெரிய பெரிய காரியங்கள் கெட்டு போயிடும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி நிதானமாக இருக்க கற்றுக்கோ. சில கேள்விகளுக்கெல்லாம் காலங்கள் தான் பதில் சொல்லும். உன் வாழ்க்கையிலையும் காலத்தையும் நேரத்தையும் உனக்கு சாதகமாக்கி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். மாற்றத்தை நினச்சி பயப்பட வேண்டாம். எல்லாமே உனக்கான நல்ல மாற்றமாக, உனக்கான சிறப்பான மாற்றமாக வரும்படி நான் செய்கிறேன். நீ எதை இழந்தாலும் அதை விட சிறந்ததை நான் கண்டிப்பாக உனக்கு கொடுப்பேன். அழகுங்கிறது நிறத்தில் இல்லை, யார் மனசையும் காயப்படுத்தாமல் சிரிக்கக்கூடிய குணத்தில் தான் இருக்கு. யார் மனசு நோகும்படியாக எதையும் பேசிடாம உண்மையாக இயல்பான அன்புள்ள பிள்ளையாக நீ வாழ்ந்தணுமே செல்லவே. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்றதையெல்லாம் நீ யோசிக்க வேணாம். எல்லாரும் பிறக்கும்போது நல்லவங்க தான். அவங்கவுங்க சந்தர்ப்ப சூழ்நிலை மாறும்போது தானே அவங்க நல்லவங்களாகவும் கெட்டவங்களாகவும் மாறக்கூடிய கட்டாயம் வந்துடுது. அதனால இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்க நீயாக எந்த முடிவையும் எடுக்காம சூழ்நிலைக்கு ஏற்ப புரிஞ்சு நடந்துக்கோ. உன்னை சுற்றி இருக்கவங்க உன்னை வேடிக்கை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னு அடுத்தவங்களுக்காக நீ யோசிக்காதே. உன்னை சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறவங்களால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. உன் வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ நீ தான் அதை சந்திக்கிற சமாளிக்கிற. அப்புறம் எதுக்காக மற்றவங்களை பற்றி யோசிக்கணும்? உனக்கு தோன்றதை சரியான முறையில் செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காசு வேணுமோ இல்லையோ, ஆனால் மற்றவங்க முன்பாக நீ மரியாதையோடு போகணுன்னா மரியாதையோடு வாழணும்னா அதுக்கு உனக்கு காசு வேணும். அதனால் அந்த காசை சம்பாதிக்கவும் கற்று வச்சுக்கோ என் செல்லமே. ஆணோ பெண்ணோ
கையில் காசு இருந்தால் அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையே தனிதான். உன் வாழ்க்கையிலையும் உனக்கான சொத்து சுகத்தை சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கோ. நீ எதிர்பார்த்ததை விட அனைத்தையும் சிறப்பாக நல்லபடியாக இந்த சாயப்பா உனக்கு நடத்தி கொடுக்குறேன். அவசியமான இடங்கள்ல தேவைக்காக மட்டும் பேசு. அனாவசியமாக எதையும் பேசிக்கிட்டே இருக்க வேண்டாம்.